குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, தேவன் இருப்பதா. ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பழியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பழியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு, இறைவனின் குரலை இதயத்தில் ஒலிக்கும் இறைவாக்கு வழிபாடு, இயேசுவின் உடலை குருதியை உணவா உட்கொள்ளும் வழிபாடு, இயேசுவின் உடலை குருதியை உணவா உட்கொள்ளும் வழிபாடு, வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திட செய்யும் நன்றியின் வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியினில் கலந்துவோம், திருப்பலியினில் கலந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இனிய அன்பு சகோதர சகோதரிகளே, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு நன்மை ஏதும் குறைவுபடாது என்று திருப்பாடலாசிரியர் 34வது திருப்பாடல் இறைவசனம் 10 சொல்ல கேட்கின்றோம். ஆண்டவரை தேடுவோருக்கு, ஆண்டவரின் திரு உள்ளத்தை நாடுவோருக்கு இந்த உலகில் என்ன சோதனை, வெறுப்பு, பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டார். அவர்களுக்கு வாய்க்கின்ற எந்த நன்மையும் குறைவுபடாது என்று அனுபவபூர்வமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதோ இந்த இனிய நாளில், கடவுள் கொடுத்திருக்கின்ற புதிய நாளில், இந்த திருப்பலியின் வழியாக ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள, நம் வாழ்வில் எல்லா நன்மைகளையும் பெற்று இறை ஆட்சிக்குள் தகுதி பெற்றவர்களாக வாழ இந்த நாளில் நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எனவே ஆண்டவரை போற்றுவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். எண்ணில் அடங்காத, விரல் விட்டு எண்ணிவிட முடியாத அளவற்ற நன்மைகளை செய்திருக்கின்ற நம் கடவுளுக்கு நம்முடைய நன்றியை செலுத்துவோம். நன்றி செலுத்துதல் எல்லா ஜபத்தையும் விட மேலானது. நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த நாளினுடைய காலை பலியில் நாம் தகுந்த விதத்தில் பக்தியோடு நம்முடைய மனதை ஆராய்ந்து பார்த்து நல்ல மனநிலையோடு கலந்து கொள்ள பாவங்களை ஆண்டவரிடம் மௌனமாக அறிக்கையிடுவோம்.
தகுந்த மனநிலையோடு ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றவர்களாக நிமிர்ந்து நின்று ஆண்டவரை நேருக்கு நேராக பார்த்து மகிழ்ச்சி நிறைகின்ற மிளிர்கின்ற முகத்தோடு பார்த்து இந்த திருப்பலியில் பங்கு கொள்ள நம்மையே நாம் தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் தம்முடைய அளவற்ற இரக்கத்தினால் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 20 23 வரை உள்ள வார்த்தைகள். படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், மக்கள் இனங்களில் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினிடம் சென்று நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம். வாருங்கள், நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். மக்கள் இனங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, அந்நாட்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடையை பற்றி கொண்டு கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே
நான் என்றும் உன்னோடு. என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அசையலாம், கூகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். என்ன நிலைதான் ஆனாலும் உந்தன் அன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காண்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. குழந்தையை அணைக்க மறப்பாளோ, சின்ன துன்பமும் நெருங்க விடுவாளோ. அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானே மறவேனே. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 51 56 முடிய. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 51 56 முடிய. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஓர் ஊருக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இனிய அன்பு சகோதர சகோதரிகளே, நோக்கம் தெளிவாக இருந்தால் லட்சிய பயணமும் எளிதாக இருக்கும். நோக்கம் தெளிவாக இருந்தால் லட்சிய பயணமும் எளிதாக இருக்கும். ஒரு முறை இனியவர்களே, கோவாவிலிருந்து கிறிஸ்தவர் ஒருவர் வேளாங்கண்ணிக்கு நடைபயணமாக திரு யாத்திரையை மேற்கொண்டார். கோவாவிலிருந்து வேளாங்கண்ணி வருவது என்பது மிக நீண்ட தொலைவு. அன்னையினுடைய முகத்தை, அழகான முகத்தை கண்டுகளிக்க, தரிசிக்க, அவருடைய அரவணைப்பை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்த எத்தனையோ மனிதர்கள் அன்னை மரியாளினுடைய திருவிழா நாட்களில் வேளாங்கண்ணி நோக்கி நடப்பது வழக்கம். இப்படித்தான் பல மைல்களுக்கு அப்பால் இருக்கிற கோவாவிலிருந்து ஆரோக்கிய அன்னையை தரிசிப்பதற்காக இந்த மனிதரும் கோவாவிலிருந்து புறப்பட்டார். அவருடைய உறவினர்கள் அவரிடம் இந்த கேள்வியை முன்வைத்தார்கள். பல கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது, நீங்கள் நடந்தே செல்ல வேண்டும், உங்களுக்கு கால்கள் வலிக்கும், புண்கள் வரும், சோர்வு இருக்கும், இவ்வளவு தூரத்தை எப்படி உங்களால் கடக்க முடியும்? உங்களுக்கு தைரியம் வேண்டும், அதே சமயத்தில் உடல் நலமும் நன்றாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை அச்சுறுத்தும் வண்ணமாக எப்படி அவர் போய் சேர்வார் என்ற ஒரு அவநம்பிக்கையோடு இந்த கேள்வியை எடுத்து வைக்கிறார்கள். உடனே அந்த நபர் அவர்களுக்கு சொன்னார், நான் என்னுடைய உடலைத்தான் அன்னை வேளாங்கண்ணிக்கு நான் காணிக்கையாக கொடுக்க வேண்டும், அதனால் என்னுடைய மனது எப்போதோ வேளாங்கண்ணிக்கு சென்று விட்டது, நான் என்னுடைய உடலைத்தான் அங்கு தூக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இங்கே இவரது நோக்கம் தெளிவாக இருக்கிறது. அதாவது, நான் அன்னையை நோக்கி செல்கின்ற பயணத்தில் என்னுடைய மனது எப்போதோ அன்னையினுடைய பாதத்தை சென்றடைந்து விட்டது, நான் என்னுடைய உடலை மட்டும்தான் தூக்கி செல்ல வேண்டும், இதற்கு இடையில் என்ன வந்தால் என்ன, என்ன சோதனை வந்தால் என்ன, என்ன தடைகள் வந்தால் என்ன, நான் என் உடலை மட்டும்தானே தூக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னாராம். இது எல்லோருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்ற பயணத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு லட்சிய பயணம் இருக்கிறது. இந்த மண்ணக வாழ்வு பயணம் என்ற ஒரு குறுகிய பயணத்தில் ஏறக்குறைய 60 to 100 வருடங்கள் வரை வாழ்கின்ற இந்த வாழ்வு பயணத்தில் கிறிஸ்தவ வாழ்வுக்கென்று ஒரு லட்சியம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. அது விண்ணக வாழ்வை நோக்கிய பயணம். அப்படி என்றால் இந்த மண்ணக வாழ்வினுடைய கிறிஸ்தவ பயணத்தில் நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கம், நம்முடைய லட்சிய பயணம் எவ்வளவு தெளிவு பெற்றதாக இந்த கிறிஸ்தவரை போல ஒரு மண்ணக நடைபயணத்தில் அன்னையை காணுகின்ற தரிசன பயணத்தில் உண்மை உள்ளதாக, நெறிப்படுத்தப்பட்டதாக, கூர்மைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறதோ, அதை போலவே நம்முடைய இந்த வாழ்வு பயணமும் கூர்மைப்படுத்தப்பட்டதாக, நெறிப்படுத்தப்பட்டதாக, ஒரே இலக்கை அடைய வேண்டிய நோக்கம் கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்களும் வழிபாடும் நமக்கு சிறப்பாக கற்றுத்தருகின்றன.
பிரியமானவர்களே, வாழ்வில் இலக்குகள் ஒவ்வொரு பருவத்திலும் மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் திருமுழுக்கு பெற்ற அந்த அருட்சாதனம் பெற்ற நாளிலிருந்து இறைவனை சென்றடையும் நாள் வரை, ஏன் மரணம் நம்மை தழுவும் நாள் வரை நமக்கென்று இந்த ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கிறது, அந்த விண்ணக வாழ்வினுக்கான பயணம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு சமாரியாவிலிருந்து எருசலேம் நோக்கி பயணப்படுகிறார். அப்படி பயணப்படும் பொழுது அவர்கள் சமாரியாவினுடைய நகர்கள் வழியாக போக வேண்டியது இருக்கிறது. அப்படி செல்லும் பொழுது அங்கு தன்னுடைய சீடர்களை அதற்கு முன்பாக அனுப்பி அதை தயார்படுத்த வைக்கிறார். ஆனால் அங்கு சமாரியாவில் இருந்த யூதர்கள் இயேசு எருசலேம் சொல்ல போகிறார் என்பதை கேள்விப்பட்டு அறிந்து கொண்டு அவரை அங்கே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். காரணம் என்ன? இதற்கு விவிலிய பின்னணியும் இருக்கிறது. அதாவது சமாரியா என்பது வடநாடு, யூதேயா என்பது தென்னாடு. இந்த வடநாட்டில் இருப்பவர்கள் அதற்கு மேலே இருக்கிற புற இனத்து மக்களால், அரசர்களால் அடிக்கடி படையெடுத்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதி. அதாவது அங்குள்ள யூதர்கள் பல புற இனத்து மக்களோடு உறவு கொண்டாடி திருமணம் முடித்து அவர்களோடு இணைந்து வாழுகின்ற பகுதி. அதனால் இங்கே கீழே இருக்கின்ற யூதர்கள் மேலே இருக்கின்ற அந்த சமாரிய யூதர்களை ஒரு தூய்மை நிறைந்த யூதர்களாக ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள், மதிக்க மாட்டார்கள், தீட்டுப்பட்டவர்களாகவே கருதுவார்கள். அதனால் இந்த சமாரிய யூதர்களுக்கும் யூதேயாவில் வசிக்கின்ற தூய்மையை கடைபிடிக்கின்ற இந்த யூதர்களுக்கும் இடையே எப்போதும் பகைமை இருந்து கொண்டே இருந்தது, கசப்புணர்வு இருந்து கொண்டே இருந்தது, சண்டை சச்சரவு வளர்ந்து கொண்டே இருந்தது. அதனால் இந்த சமாரிய பகுதியில் இருந்த யூதர்கள் கெரிசிம் என்ற மலையில் ஆண்டவரை வழிபட தொடங்கிவிட்டார்கள். ஆனால் யூதர்கள், இந்த யூதேயா பகுதியில் வாழ்ந்த யூதர்கள் எருசலேமில் சீயோன் மலையில் ஆண்டவரை வழிபட்டார்கள். அதனால்தான் இயேசு எருசலேமை நோக்கி செல்ல போகிறார் என்பதை இந்த சமாரிய யூதர்கள் கேள்விப்பட்டு அவர் மேல் வெறுப்பு கொள்கிறார்கள். அதனால்தான் தங்கள் ஊரில் தங்காதவாறு, கடக்காதவாறு இயேசுவை பார்த்து கொள்ளுகிறார்கள், அவரை அந்த ஊரில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். பாருங்கள், இதை பார்த்ததும் யோவானுக்கும் அவருடைய சகோதரரான யாக்கோபுக்கும் கோபம் வந்து விடுகிறது. ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்கிறார்கள். இங்கே ஒரு குறுகிய மனநிலையோடு இயேசுவின் நோக்கம், இயேசுவை தாங்கள் பின்பற்றுவதற்கான நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாத சீடர்களாக இந்த இருவரும் இருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றிய மற்ற சீடர்களும் இருக்கிறார்கள். அதனால்தான் இயேசுவின் நோக்கத்திற்கு தடை போடும் வண்ணமாக, அவருடைய நோக்கத்தை திசை திருப்பும் வண்ணமாக, ஆண்டவருடைய பலத்தை, அவருடைய வல்லமையை சோதிக்கும் வண்ணமாக வானத்திலிருந்து தீ வந்து அவர்களை அழிப்பதற்கு கட்டளையிடவா, உமது விருப்பம் என்ன என்று சொல்லி கேட்கிறார்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும், வானத்திலிருந்து தீ வந்து அதுவும் கொமோரா, சோதோம் போன்ற நகரங்களை கடவுள் அழித்த கதையை நம் பழைய ஏற்பாட்டில் பார்த்திருக்கிறோம். இதை போல சர்வ வல்லமையுள்ள இயேசுவும் இப்படி தன்னை எதிர்த்த, ஏற்றுக்கொள்ளாத சமாரிய நகரங்களை, கிராமங்களை அதை போலவே தீயில் மேலிருந்து தீயை அனுப்பி அழித்துவிட போகிறார், அதற்கு விருப்பமாக இருக்கிறார் என ஆண்டவரை கொஞ்சம் சீண்டி பார்க்கிறார்கள், தூண்டி விட்டு பார்க்கிறார்கள். ஆனால் பாருங்கள், ஆண்டவருடைய நோக்கம், அவருடைய முகம் எருசலேமை நோக்கியதாக இருக்கிறது. ஏனென்றால் அங்குதான் அவர் பாடுகள் படப்போகிறார், அங்குதான் நம்முடைய பாவத்துக்காக மரிக்கப் போகிறார், அவமானப்படுத்த போகிறார், இகழ்ச்சிக்கு உட்படுத்த போகிறார். அதனால்தான் இயேசுவினுடைய உள்ளத்தில் அவர் நினைத்திருக்க வேண்டும், என்னுடைய மனதும் உள்ளமும் ஏற்கனவே எருசலேமில் தான் இருக்கிறது, நான் இந்த உடலை மட்டும்தான் அந்த எருசலேமுக்கு தூக்கி செல்ல வேண்டும், இதற்கு இடையில் இப்படி என்ன பிரச்சனை? அதனால்தான் யோவானையும் யாக்கோபையும் இயேசு திரும்பி பார்த்து கடிந்து கொள்கிறார். அங்கு எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தியதாக இங்கே லூக்கா நமக்கு சொல்லவில்லை. மாறாக கடிந்து கொள்கிறார். அதை அப்படியே உதாசீனப்படுத்திவிட்டு, அந்த நிகழ்வை உதாசீனப்படுத்திவிட்டு அடுத்த நகருக்கு செல்கிறார். அவருக்கு இலக்கு முக்கியம், லட்சியம் முக்கியம், நோக்கம் முக்கியம். இந்த உலகத்திற்கு அவர் எதற்கு வந்தாரோ அதனுடைய
மகிமையை, மகத்துவத்தை உணர்ந்து தன்னுடைய வாழ்வு பயணத்தில் எந்தவித பராக்குக்கும் இடம் கொடாமல், எந்தவித பிரச்சனைகளுக்கும் தலையீடு கொடுக்காமல் தொடர்ந்து பயணம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் சக்கரியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசித்த அன்பு தாய் அவர்கள் அருமையாக நிறுத்தி நிதானமாக அர்த்தம் பொதிந்த வகையில் வாசித்தார்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, சக்கரியா நூலில் ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அப்படி என்ன நோக்கம் ஆண்டவருக்கு இருக்கிறது? பாருங்கள், மக்களினங்களுள் பலர் நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். எங்கே வருவார்கள்? அதை பின்னால் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினிடம் சென்று நம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம், வாருங்கள் நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். இங்கேயும் அந்த இடம் குறிப்பிடப்படவில்லை. மாறாக ஆண்டவருடைய அருளை மன்றாடவும் அவரை வழிபடவும் தேடவும் நாடவும் வாருங்கள். முதல் வசனத்திலும் எங்கே செல்கிறோம் என்று குறிப்பிடவில்லை. இரண்டாவது பகுதியிலும் நாம் எங்கே செல்கிறோம், வாருங்கள் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்று சொல்லப்பட்ட பகுதியிலும் அந்த இடம் குறிப்பிடப்படவில்லை. திரும்ப வருகிறது, மக்களினங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். பாருங்கள், மூன்றாவது பகுதியில் தான் அந்த இடம் எங்கே என்று குறிப்பிடப்படுகிறது. மக்கள் தன்னை பார்க்கவும் வழிபடவும் மன்றாடவும் நாடவும் தேடவும் எருசலேமுக்கு வருவார்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய ஆசையை, தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் தொடர்ந்து சக்கரியா இறைவாக்கினர் சொல்கிறார், படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, அந்நாட்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடையை பற்றி கொண்டு கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள் என்கிறார். பாருங்கள், ஆண்டவரை நாடி தேடி ஓடுகிற ஒவ்வொரு மனிதரையும் 10 பேர் தொங்கிக் கொண்டிருப்பார்களாம். 10 பேர் தொங்கிக் கொண்டு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், அதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம், அதனால் உங்களோடு அந்த ஆண்டவரை பார்ப்பதற்கு, அந்த ஆண்டவரை வழிபட, அவரை நாடி தேட, அவரை மன்றாட நாங்கள் எருசலேமுக்கு உங்களோடு வருகிறோம் என்று சொல்வார்களாம். பாருங்கள், முதல் வாசகத்திற்கும் நற்செய்தி வாசகத்திற்கும் உள்ள வேறுபாட்டை. ஆண்டவர் கூடவே இருக்கிறார், இயேசு கூடவே இருக்கிறார், சீடர்கள் அவரோடு தான் பயணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் தங்களோடு இருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? அவர் மூலமாக சீடர்கள் தாங்களும் பல மக்களை ஆண்டவரிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை மறந்தவர்களாக வானத்திலிருந்து நெருப்பு வந்து இந்த மக்களை அழிக்க சொல்லவா என்ற கேள்வியை கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, மனிதர் எண்ணுகின்ற எண்ணம் வேறு, கடவுள் எண்ணுகின்ற எண்ணம் வேறு. வாழ்க்கை பயணத்தில், கிறிஸ்தவ நம்பிக்கை நிறைந்த வாழ்வு பயணத்தில் வருகின்ற தடைகள் இப்படி வெறுப்புணர்வை நமக்கு கொள்ளச் செய்யும். கூட இருப்பவர்கள் நம்முடைய விசுவாச பயணத்தில் தடைகளாக இருப்பார்கள். ஏன், நம்மோடு பயணப்படுகிற நம்முடைய தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். இத்தனை பேருமே ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்வு பயணத்தில், நம்பிக்கை நிறைந்த வாழ்வு பயணத்தில் தடைகளாக வந்து நிற்பார்கள். ஆனால் அதை ஒருபோதும் ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். நமக்கு கண் எதிராக இருக்கிற ஆண்டவர் தான். அதனால்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அழகாக அந்த ஆசிரியர் சொல்கிறார், நம்பிக்கையை தொடங்கி அதை வழிநடத்துபவருமான, அதை வெற்றியடைய செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் என்று சொல்கிறார். பாருங்கள், அந்த ஆசிரியனுடைய நோக்கத்தை பாருங்கள், பார்வையை பாருங்கள், தொலைநோக்கு பார்வையை பாருங்கள். இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அப்பொழுதுதான் நம்முடைய இந்த இலக்கு நோக்கிய மறுவாழ்வு, விண்ணுலக வாழ்வு நோக்கிய பயணம் நமக்கு தெளிவாக இருக்கும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இந்த மண்ணுலகில் பயணப்படுகிற நமக்கும் நம்முடைய உள்ளமும் மனமும் ஆத்மாவும் எப்போதோ விண்ணகம் சேர்ந்து விட்டது. நாம் இந்த உடலைத்தான் தூக்கி செல்ல வேண்டும். அப்படி என்றால் இந்த உடலுக்கு எதிராக வருகிற சோதனை, இச்சை, சவால், துன்பம், வேதனை, இதையெல்லாவற்றையும் போராடி வெற்றி பெற்று கடவுளினுடைய அருட்துணையால் முறியடித்து செல்லும் பொழுது நாமும் விண்ணுலகத்திற்கு நுழைய தகுதி பெற்றவர்களாக மாறுகிறோம். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் கடவுளை நோக்கி வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான்,
ஆண்டவரே, எங்களுடைய விண்ணுலகம் நோக்கிய வாழ்வு பயணத்தில் எங்களுக்கு எதிரே உம்முடைய முகத்தை உம்மை பதிய வைக்க எங்களுக்கு நல்ல மனதை தாரும். இந்த உலக வாழ்வினுடைய போராட்டங்களில், கிறிஸ்தவத்தில் இந்த நம்பிக்கை நிறைந்த வாழ்வு பயணத்தில் எவரெல்லாம் தடைகளாக நிற்கிறார்களோ, தடைக்கற்களாக நிற்கிறார்களோ, அவர்களையெல்லாம் கடிந்து கொண்டு அவர்களுக்கும் சொல்லி இந்த வாழ்வு பயணத்தில் அவர்களையும், எப்படி பழைய ஏற்பாட்டில் ஒருவரை 10 பேர் தூங்கிக் கொண்டு கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்று சொல்லி அந்த 10 பேர் அந்த 11 பேராக இணைந்து சேர்ந்து வந்தார்களோ, அதே போல நாங்களும் இயேசுவை போல கடிந்து கொண்டு அந்த சீடர்களையும் தொடர்ந்து அழைத்து சென்றது போல எங்கள் வாழ்வு பயணத்தில் எங்களோடு எங்கள் குடும்பத்தையும் எங்கள் உறவுகளையும் எங்கள் நண்பர்களையும் இந்த கிறிஸ்தவ விசுவாச பயணத்தில் உம்மை நோக்கி நாங்கள் அழைத்து வருவோமாக என்று ஆண்டவரிடம் கேட்போம். ஏனென்றால் நம்முடைய ஆன்மா கடவுளிடமிருந்து வந்தது, நம்முடைய உள்ளம் கடவுளிடமிருந்து வந்தது, மனம் கடவுளிடமிருந்து வந்தது. அந்த மனமும் உள்ளமும் ஆத்மாவும் எப்போதும் கடவுளை சென்றடைந்து விட்டது. இந்த உடலைத்தான் நாம் அங்கு தூக்கிச் செல்ல வேண்டும். கடவுளும் எருசலேம் நோக்கிய பயணத்தில் எப்போதும் அவருடைய மனம் அங்கு சென்று விட்டது. தன்னுடைய உடலை மட்டும்தான் தூக்கிச் செல்கிறோம் என்பதை கருத்தில் கொண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எருசலேம் செல்கிறார். நாமும் மறு புதிய எருசலேம் நோக்கி பயணப்படுகிறோம். இந்த பயணத்தில் கடவுள் நமக்கு துணை நிற்பாராக. எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் தெம்பையும் புது நம்பிக்கையையும் நமக்கு நிறைவாக தருவாராக. தொடர்ந்து நம்மை ஒப்புக் கொடுத்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக இருக்க மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களை போல இருக்க திருவிழம் கொண்டார். இவ்வாறுவும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் மாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனபு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இதோ எங்களுடைய பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நீர் கண்ணோக்காமல் உமது திரு அவை உம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையையே கண்ணோக்கி அத்திரு அவைக்கு ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும்
அமைதியையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் நீரோப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற இந்த அமைதியை ஒருவருக்கொருவர் மிக்க மகிழ்ச்சியோடு பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி. இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இந்த உலகில் வந்ததற்கான நோக்கம் எது என்பதை சரியாக உணர்ந்து இதே லட்சிய பயணத்தில் நம்மையும் வாழ அழைப்பு கொடுக்கிறவர். இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ள வந்திருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். கடவுளே, உமது இரக்கம் எத்துணை உயர் மதிப்பானது. மானிடர் அனைவரும் உமது இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இந்த நற்கருணை விருந்தில் உரிமை பிள்ளைகளாய் பங்கு கொண்டு ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாக பெற்றிருக்கின்றோம். அவருடைய மேலான இரக்கத்தை தம்முடைய மகன் வழியாக அன்பில் பெருக்கினால் தன் மகனையே கொடுத்த அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா ஜபங்களிலும் மேலான ஜபமாக இந்த திருப்பலி இருக்கிறது. வேடத்தில் உடைத்து கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு அப்ப துண்டிலும் ஆண்டவர் முழுமையாய் தன்னையே நமக்காக ஒரு மறைபொருளாக தன்னை மறைத்து கொண்டு வெண்ணீர அப்பத்தில் தன்னை புதைத்து கொண்டு நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கின்றார். அந்த ஆண்டவரினுடைய மேலான இரக்கத்தை, அவருடைய இறக்கைகளின் நிழலில் நாம் புகலிடம் காணுகின்ற இந்த உன்னதமான அனுபவத்தை உணர்ந்து அனுபவித்து கடவுளுக்கு இதோ இந்த பாடல் வழியாக ஜபித்து நன்றி செலுத்துவோம். நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்து வைப்போம்.
வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். நம்முடைய ஜெபம் இந்த பலியில் கேட்கப்படுகிறது. திருப்பலியை என்ற பெரிய ஜெபத்தின் வழியாக ஆண்டவர் நம்முடைய குரலை கேட்கிறார், நம்முடைய அழுகுரலை கேட்கிறார், நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை கேட்கிறார். மிகச்சிறந்த இந்த உன்னத பலியில், இந்த ஜெபத்தில் ஆண்டவர் நம்மை கேட்கிறார். சோராது ஜெபித்திட ஜெப ஆவி தருமாவனே, தடையாவும் அகற்றிடுமே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தய கேட்டு உன் பாதம் வந்தேன், எந்தன் ஜெபவே உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். இயேசுவே, என் ஜெபம் கேட்கிறவரே, உம்மையே என் உள்ளம் நாடுகிறது, உம்மையே என் கண்கள் தேடுகிறது, உம்முடைய குரலையே என் காதுகள் கேட்கிறது, உம்முடைய லட்சிய பயணத்திலே என் கால்கள் நடக்கிறது. வழியில் வருகிற தடைகள், சோதனை துன்பங்கள், வேதனை வலிகள் இவற்றையெல்லாம் கடந்து உம் ஆவியின் துணையோடு, உம்முடைய அன்பின் துணையோடு நாங்களும் வல்லமை நிறைந்தவர்களாக உம் கரம் பற்றி நடந்திட எங்களுக்கு வலு தாரும், எங்களுக்கு தெம்பு தாரும், எங்களுக்கு நிறைவான ஆற்றலை தாரும். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பே. தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். இதோ ஆண்டவரை நாடவும், அவரை வழிபடவும், அவரை நோக்கி மன்றாடவும், அவரை தேடவும் என்னை நோக்கி வருவார்கள் என்று சொன்ன அன்பு தெய்வமே, இதோ எங்களிடையே நீர் இருக்கிறீர், எங்களிலே உறவாடுகிறீர், எங்களுக்குள் நீர் வந்திருக்கிறீர். இது நாங்களும் ஒரு கிறிஸ்துவாக மாறி எங்கள் இந்த மீட்பு பயணத்தில், லட்சிய பயணத்தில் உம்மை எங்கள் கண் முன்பாக வைத்து எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர எங்களுக்கு வலு தாரும். இதோ உங்களிடையே ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்கு சகாயம் செய்கிறார், உங்களுக்கு வலு கொடுக்கிறார், உங்கள் எல்லா துன்பங்களிலிருந்தும் உங்களை தூக்கி விடுகிறார், தம் உடலையும் இரத்தத்தையும் உங்களுக்கு ஆன்ம உணவாக தருகிறார். அப்படிப்பட்ட கடவுளை நாங்கள் பார்க்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். இதோ உங்களோடு நாங்களும் வருகிறோம் என்று எங்கள் வாழ்வை பார்க்கின்ற அத்தனை பேரும் 10 பேராய்
ஒருவரை தொற்றிக்கொண்டு உம்மிடம் நீர் விருப்பப்படி பழைய ஏற்பாட்டில் உம்முடைய ஆசைப்படி உம்முடைய நோக்கத்தின்படி உம்மை நோக்கி வந்தவர்களைப் போல, உம்மை தேடி வந்தவர்களைப் போல நாங்களும் எங்களுக்கு பின்னால் இந்த கிறிஸ்தவ விசுவாச பயணத்தில் உம்மை நோக்கி பல பேரை மனம் திருப்பி கூப்பிட்டு கொண்டு வர, உம்மிடம் அடைக்கலம் புக, உம்மிடம் தஞ்சமென்று சரணடைய ஆண்டவரே, இதோ இந்த நாளில் நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். இதோ எங்களை நாங்கள் முழுமையாக உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இதோ இயேசு எங்கள் நடுவில் இருக்கிறார் என்று உணராத அந்த சீடர்கள், மற்றவர்களும் இயேசுவின் அன்பால் தூண்டப்பட வேண்டும், இயேசுவினுடைய மீட்பிற்குள் வந்து சேர வேண்டும் என்று உணராமல் இருந்த அந்த சீடர்களைப் போலல்ல நாங்கள். ஆண்டவரே, நாங்கள் அன்பிலும் நாங்கள் சகோதர பாசத்திலும் பண்பிலும் அக்கறையிலும் ஒருவன் மீது கொண்ட உறவு பற்றுதலிலும் ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் எங்கள் உறவுகளையும் எங்கள் குடும்பத்து பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வர எங்களுக்கு வலுதாரும், நல்ல மனம் தாரும். இதோ நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிற இந்த திருப்பலியின் பயனாக உம்முடைய முழுமையான அருள் எங்கள் ஒவ்வொருவரும் மேலும் நிறைவாக வந்து தங்குவதாக. எங்கள் அச்சிய பயணத்தில், இந்த விண்ணக வாழ்வை நோக்கிய விண்ணக எருசலேமை நோக்கிய பயணத்தில் நாங்கள் வருகின்ற தடைகளை எல்லாம் முறியடித்து ஆவியினுடைய வல்லமையோடு புத்துணர்வு பெற்றவர்களாக, புது வல்லமை பெற்றவர்களாக உம்மை நோக்கி நடந்திடச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருளவுமாய் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் விருப்பத்தையே அனுதினம் நாடுகிறவர்களாக விண்ணக எருசலேமை நோக்கிய பயணத்தில் தொடர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வானோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி. வானோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி. விண்ணொளீர் தாரகை தாயணி தன்னொளீர் வீசிடும் மாரணி. விண்ணொளீர் தாரகை தாயணி தன்னொளீர் வீசிடும் மாரணி. பாவமேதுமில்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத் ஆளுவாயனி. வானோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு
எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாத கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும்